100 ஆண்டுகளில் காணாத அளவிற்கு தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் அதிரடி குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, ஒரு நூற்றாண்டு காலம் காணாத ஒரு அதிசயம், ஒரு தலைகீழ் மாற்றம் தங்கத்திலே தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. அதாவது 3 நாட்களிலே 20,000 ரூபாய் உயர்ந்தெல்லாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் குறைந்து பார்த்ததில்லை. ஆனால் தற்போது அந்த 4 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றாலும் அதையும் சேர்த்தால் 4 நாட்களிலே 22,800 ரூபாய் குறைந்திருக்கிறது என்ற தகவல் தான் தற்போது பெரிய செய்தியாக தங்க சந்தையிலே பேசப்படுகிறது. 22,800 ரூபாய் குறைந்திருக்கு, கிட்டத்தட்ட 23,000 ரூபாய். 22,800 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பது ஒரு நூற்றாண்டு கால தங்க வரலாற்றிலே என்றால் விலைகள் அப்போதுதான் பதிவு செய்யப்பட்டது. ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றிலேயே மாறவில்லை என்றே கூறலாம். கடந்த 1920 இருந்து தங்கத்தின் விலை பதிவிடப்பட்டு வருகிறது. அதிலிருந்து நீங்கள் பார்த்திருந்தாலே, நீங்கள் இந்த 100 ஆண்டுகளிலே நீங்கள் பார்த்துக்கிட்டால் இந்த 22,800 ரூபாய் குறைந்தது என்பது 3 நாட்களில் என்பது மிகப்பெரிய விடயமாக தற்போது பார்க்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், அன்று முதல் இன்று வரை தங்கம் என்ற சிறப்பு வரைகளை பார்க்கலாம். 1920 21 ரூபாயாக இருந்திருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது. ஆனால் இந்த 2020 வரை பெரிய அளவு இல்லை. 2021 ஆரம்பிக்கிறது. 5,000 உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கிடுகிடுவென 1,34,400, இன்று 1,11,600. 29 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி இந்த 3 நாட்களிலே நீங்கள் 29 இந்த பிப்ரவரி பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 2 பிப்ரவரி இதிலே பார்த்தீங்கன்னா 22,800 ரூபாய் தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய மாற்றம். இந்த 100 ஆண்டுகளிலே இவ்வளவு பெரிய அளவுக்கு குறைந்தது இல்லை என்பதுதான் தலைகீழான தங்கத்தின் விலை. என்றால் தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் போல திசைகள் இல்லாமல் உயர்ந்து கொண்டே வந்தது. தற்போது திடாலிட குறைந்திருக்கிறது தங்கம். தங்கத்தின் விலையில் இவ்வளவு பெரிய குறைவு என்பது 3 நாட்களில் இவ்வளவு பெரிய குறைவு என்பது ஏற்பட்டதில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்தால் 4 நாட்களில் இருந்திருக்கிறது என்பதுதான் தற்போது தெரிய வந்திருக்கு. கிராமிலே 2,850 ரூபாய் குறைந்திருக்கிறது. மொத்தமாக பார்க்கும்போது சவரனுக்கு 22,800 ரூபாய் குறைந்திருக்கிறது. தங்கம் மட்டுமல்ல, வெள்ளியின் விலையிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வெள்ளியின் விலைதான் மிகப்பெரிய மாற்றம். 29 ஜனவரி அன்று 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய் இருந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே 2 பிப்ரவரி பார்த்திருந்தால் 300 ரூபாய், அதாவது கிராமுக்கு 125 ரூபாய் குறைந்திருக்கிறது. அப்படி என்றால் 1 கிலோ பார் வெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற பார் வெள்ளி 1 கிலோ இருக்கும். அதனுடைய விலை எவ்வளவு குறைந்திருக்கின்றால் 1,25,000 ரூபாய். வெறும் 3 நாட்களில் 1,25,000 ரூபாய் வெள்ளியின் விலை குறைந்திருக்கிறது என்பது உண்மையிலே வெள்ளி சந்தை மார்க்கெட்டிலே மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக பேசப்படுகிறது கூற வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக கூறப்படுவது ட்ரம்பினுடைய பாலிசிகள் தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ட்ரம்பினுடைய அந்த டாலருக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பல புவிசார் குழப்பங்கள், புவிசார் நடவடிக்கைகளை எடுத்ததால் மிகப்பெரிய அளவுக்கு தங்கத்தின் மீதான முதலீடு அதிகமாகி தங்கத்தை அனைவரும் குவிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தங்கத்தின் விலை ஒரு கட்டத்தை மீறி அதிக அளவு விற்பனையாக தொடங்கியதை அடுத்து தற்போது துபாய் போன்ற வளைகுடா நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் எல்லாம் தங்கத்தை அதிக அளவுக்கு விற்க ஆரம்பித்து விட்டார்கள். தற்போதனால் தங்கம் அதிகமாக உள்ளே வருவதால் தங்கத்தின் விலை குறைய ஆரம்பித்திருக்கிறது. தற்போது தங்கச்சந்தை, லண்டன் தங்கச்சந்தையிலே தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிரொலி இங்கே வந்திருக்கிறது. நேற்றைய தினம் பட்ஜெட்டிலே தங்கத்தின் மீதான சுங்கவரி, இறக்குமதி சுங்கவரியை குறைப்பார்கள், இதனால் மேலும் ஒரு 6,000 குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் தங்கத்தை பற்றி நேற்று ஒரு வார்த்தை கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லாமல் சென்று விட்டார். எனவே தங்கத்தின் விலை குறையாது என்று நினைத்திருந்த போது தங்கத்தின் விலை தடாலடியாக குறைந்தது. கிட்டத்தட்ட ஏற்கனவே கூறியது போல 3 நாட்களிலே 22,800 ரூபாய் குறைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய மாபெரும் வரலாறு காணாத, ஒரு நூற்றாண்டு வரலாறு காணாத குறைவு என்றுதான் கூற வேண்டும். 3 நாட்கள் இது போன்று அடுத்தடுத்து தங்கம் விலை குறைந்ததே கிடையாது. இவ்வளவு பெரிய அளவுக்கு என்பது ஒரு நூற்றாண்டு காணாத வரலாறு குறைவு என்பார்களே, அப்படி ஒரு குறைவு தங்கத்தின் விலை ஏற்பட்டிருக்கிறது. தங்கம் மட்டுமல்ல, வெள்ளியின் விலை அதைவிட பெரிய சாதனை படைக்கும் வகையிலே 1,25,000 ரூபாய் 1 கிலோ பார் வெள்ளியின் விலை விழுந்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது.
இது மேலும் தொடருமா என்பதுதான் தற்போது அனைவரின் கேள்வி. இன்னும் குறைந்தால் வாங்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே தங்கத்தின் நிலை வாலடைல் சிச்சுவேஷன் என்பார்கள். அதாவது திருசங்கு நிலையில் இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் போகலாம், கீழே விழலாம், மேலே செல்லலாம். தற்போது அமெரிக்காவின் மத்திய வங்கி, மத்திய பெடரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கிறது. அந்த வங்கியினுடைய தலைவர் மாற்றப்படுகிறார், புதிய தலைவர் வரப்போகிறார். அவர் வந்தவுடன் வட்டி விகிதத்தை உயர்த்தினால் நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்வர் அனைவரும் அங்கு சென்று டாலர் மீது முதலீடு செய்வார்கள். ஒருவேளை ஏற்கனவே அதிபர் டிரம்ப் பரிந்துரைத்தது போல அந்த வட்டி விகிதத்தை குறைத்தால் என்றால் மீண்டும் தங்கத்தின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அமெரிக்காவின் கொள்கை முடிவுகளால் தான் பெரும்பாலான தங்க சந்தையிலே தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்றே கூறலாம். ஆனால் தற்போதைய நிலையிலே தங்கத்தின் விலை இன்றைய தேதியில் குறைந்திருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை தங்க சந்தையில் நாளை காலை 8 மணி அளவிலே முடிவு செய்வார்கள் இந்திய நேரப்படி. பிறகு 9:15 மணி அளவிலே இந்திய மார்க்கெட்டிலே அது எதிரொலிக்கும். எனவே தற்போதைக்கு தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இனிமேல் பெரிய அளவுக்கு குறையுமா என்பது மிகப்பெரிய கேள்வி என்பதால் தங்க நகை விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் எதுவும் நாளை நடக்கலாம். ஆனால் இன்று மாலை நாளை காலை 8 மணி வரை இந்த 22,800 ரூபாய் குறைந்திருக்கிறது 3 தினங்களில் என்பதுதான் தற்போது இருக்கிறது. இன்றைய தேதியிலே 1 கிராம் என்பது 13,950 ரூபாய். 1 சவரன் என்பது 1,11,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது நாளை காலை 8 மணி வரை நிலவரம். அதன் பின் என்ன நடக்கும் என்பது 9 மணி அளவில் தான் இந்திய தங்க சந்தையிலே தெரிய வரும். ராதிகா.